அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்பிள்ஸ். ஸோ வெல்த் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 8th லெசன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8.2, அதாவது அரசியமைப்பு எப்படி உருவாக்கம் நடந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சுதேச அரசுகளுடைய இணைப்புல இருந்து பார்க்கலாம். ஸோ சுதேச அரசுகளுடைய இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஒண்ணுமே கிடையாது. நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்தியாவில் எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாங்க, மாகாண தேர்தல்கள் எல்லா இடத்துலயும் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ஸோ ராஜாக்களுடைய ஆட்சியும் இருந்துச்சு, சுதேச அரசுகளால் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு இடங்களுமே இருந்துச்சு. ஸோ ஹைதராபாத், ஜுனாகத் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இடங்கள் எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் அதுல இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்தியான்னு சொல்லக்கூடிய எல்லாமே இந்தியாவில் இருக்கணும். ஆல்ரெடி அங்க தனிநாடு கோரிக்கை நடந்துட்டு இருந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. பாகிஸ்தான்லயுமே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதையுமே வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் ரூல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாவும், இந்தியா வந்து மித்த எல்லாம் இருக்கக்கூடிய கண்ட்ரியாவும் அதுல இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல அங்கங்க ஒரு சுதேச அரசுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ரூல் பண்றதுலயுமே வந்து டஃப் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி அங்கங்க இருக்கக்கூடிய சுதேச அரசுகள் எல்லாத்தையுமே வந்து இண்டிபெண்டா யாரெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்தியாவோட ஜாயின் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஸோ அதுதான் வந்து சுதேச அரசுகளுடைய இணைப்பு. இந்த சுதேச அரசுகளுடைய இணைப்புக்கு ரொம்ப முக்கியமானவரை யார் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியவரா இவர் திகழ்ந்தார். ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே இணைச்சக்கூடிய பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல சாரும். ஓகேங்களா. இந்திய அரசமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ரைட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த கான்ஸ்டியூஷனல் டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம். சம்விதான் திவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் டே. ஸோ 1949 நவம்பர் 26 வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ அப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டதுல இருந்தே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரியான இந்த சுதேச அரசுகளை எப்படி நம்ம இணைக்க போறோம், எல்லாத்தையும் எப்படி நம்ம ரூல் பண்ண போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அட் த சேம் டைம் இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதிதாய் பிறந்த தேசத்தினுடைய துணிச்சலான புதிய பரிசோதனை தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஸோ அதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அதுல தான் நம்மளுக்கான ரூல் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அதுக்காக அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் வந்து இணைக்கக்கூடியது ஒரு சவாலாகவே இருந்துச்சு அவங்களுக்கு. அப்ப சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துறை இணைக்கும் பணி எப்படி ஸ்டார்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னா 1957 ஆகஸ்ட் 15 எப்படியாச்சும் எல்லாத்தையுமே இணைச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் ஆகியவற்றை தவிர மற்ற சுதேச அரசுகள் எல்லாமே வந்து இந்த இணைப்புறுதி ஆவணத்துல சைன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அந்த முக்கியமான விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க சைன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸா இருக்கட்டும், இல்ல பாதுகாப்பா இருக்கட்டும், வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இவங்க கையில கொடுத்துறாங்க. ஸோ இந்தியா கீழே நாங்க எல்லாமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணிட்டாங்க. இதுல 3 மட்டும் தான் வந்து அவுட்ல நிக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா என்ன சொன்னாங்க, கான்ஸ்டியூஷன் உருவானதுக்கு அப்புறம், சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து இந்தியா கூட சேரலையோ அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு அலைஸா தான் நம்ம கன்சிடர் பண்ணப்படுவோம், இந்தியாவோட ஒரு பகை நாடா நம்ம கன்சிடர் பண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ்னாலேயே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. இதை தாண்டி தான் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றாங்க, இந்தியாவினுடைய ஏதேனும் ஒரு மாகாணத்தோட சுதேச அரசுக்கு ஒருமிக்கக்கூடிய பணி இருந்துச்சு. ஸோ அது எதுவா வேணாலும் இருக்கணுமே. இப்போ ஹைதராபாத்னா தெலுங்கானா, ஆந்திரா இதோட இருக்கட்டும், இல்ல காஷ்மீர் அப்படின்னா காஷ்மீருக்கு தனி மாகாணமா இந்தியாவோட இணையதா இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் குஜராத்ல இருந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இணைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது டிசம்பர் 1945 இருந்து 1947 ஆஃப் ஏப்ரல் வரைக்கும் நடைபெற்ற இந்த மாநில மக்கள் மாநாட்டுல வந்து இந்திய அரசியலமைப்பு சபையோட இணையவர்க்கும் மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்துடைய எதிரியாக கருதப்படும் அப்படின்னு சொன்ன ஒரு ரீசன்னால எல்லாருமே வந்து இணைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்க, நீங்க இணையது மட்டும் இல்லாம மன்னர் அந்தந்த ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரஜபுத்திரர்கள் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு ஒரு மன்னர்கள் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடங்களிலுமே குறுநில மன்னர்கள் இருந்து எல்லாருமே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து கிட்டத்தட்ட 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இணையறாங்க. அப்படி இணையும் போது உங்களுக்காக மன்னர் மானியங்களுமே வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. அப்போ நீங்க வந்து சும்மா வந்து எங்க கூட இணையங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து இணையும் போது உங்களுக்கான மன்னர் மானியங்கள் நம்ம கொடுக்கப்படுறோம். ஸோ பிரைவி பர்சி டு த பிரின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் மானியம் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். சுதேச அரசுகளை இந்தியாவோட நிறைவாக இணைக்கும் பணியை அப்ப யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் இருந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனாலதான் அவர் வந்து இன்னும் ஃபியர்ஸ்ஃபுல்லா ஒவ்வொரு இடங்களையும் சென்று நாடுகளை இணைக்க ஆரம்பிச்சாரு. சோ சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்தோட இணைப்பதற்கான உரிய அழுத்த கொடுத்ததுல வந்து மக்கள் இயக்கங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் அவங்களுடைய பார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் மக்கள் இயக்கங்களுக்கும் இதுக்கான ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்ப சுதேச
அரசுக்குள்ள இணைப்புல முக்கிய பங்கு வகித்த போராட்டங்களா 3 போராட்டங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 திருவிதாங்கூர் மாநிலத்துடைய பொறுப்பு அரசாங்கம். சோ அங்கிருந்து வந்து திருவிதாங்கூர் மாநிலத்துல எங்களுக்கு சொல்லி பொறுப்பு அரசாங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. சோ யாரோட தலைமையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீவான் ஆகிய சிபி ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சிபி ராமசாமி தீவான் தான். சோ அவர் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா, திருவிதாங்கூருக்கான எங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யம் வேணும், எங்களுக்கான பொறுப்பு அரசாங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு போராட்டம் இருக்கு. சோ இத எதிர்த்து நடத்தப்பட்ட புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம். ஓகேங்களா? இந்த புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு நாங்க அந்த பொறுப்பு அரசாங்கம் கொடுக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வந்து ரூல் பண்ணதா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புன்னப்புறா வயலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இன்னொரு முக்கியமான போராட்டம் என்ன அப்படின்னா, பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள். ஓகேங்களா? இந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஒடிசால மட்டும் இல்லாம நீலகிரி, தெங்கனால், தல்சர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நடக்க ஆரம்பிச்சது. இந்தியாவில் நடந்த 2வது முக்கிய சுதேச எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது இந்த பிரஜா மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது பழங்குடியினருடைய போராட்டங்களாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? மைசூர் மகாராஜாவுக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டங்கள்ல இந்து சுதந்திர அரசுகள் இணைப்புக்கு முக்கிய பங்காற்றியது. சோ இது வந்து 3rd மைசூர் மகாராஜாக்கு அப்போஸ் பண்ணி நம்ம நடத்துறது. சோ அங்க வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கான சுதேச அரசுகளை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. சோ அது வந்து அவங்களுக்காக ஏற்றப்பட்ட ஒரு போராட்டமா இருந்துச்சு. அப்ப ஹைதராபாத் நிஜாம் இந்திய ஆளுகைக்கு கீழ்ப்படிய மறுத்து அவர் ஹைதராபாத் அரசு வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதந்திர அரசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாரு. இவர் இப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்திருக்குமா. சோ இந்த இடத்துல நம்ம வேற வழியே இல்லாம காவல்துறையை உள்ள இறக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு போனோம். சோ துணைப்படை திட்டத்தின் கீழே நம்ம வந்து சுதேச அரசுகளை இணைச்சுக்கிட்டோம் அப்படிங்கறது கூட நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஜூனாகத் அரசு என்ன பண்ணாரு அப்படின்னா, மக்கள் விருப்பத்திற்கு எதிராக மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவோட இணையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஜூனாகத் வந்து இந்தியாவோட இணையாது, பாகிஸ்தானோட தான் இணையும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விருப்பத்துக்கு எதிராக வந்து அவர் ஒரு விஷயம் செயல்பட்டாங்க. இதே மாதிரி 3வது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஷ்மீர். சோ இது காஷ்மீருடைய இந்து அரசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாராஜா ஹரி சிங் அப்படிங்கிறவரு. இவருமே காஷ்மீர் சுதந்திர அரசாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்நாட்டு மக்கள் தேசிய மாநாட்டு தலைமையில காஷ்மீர் விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு அப்போஸ் பண்ணி அவங்க போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்தியாவோட எங்களுக்கு இன்னும் ஆசைப்படுறோம், எங்களுக்கு அதான் சேஃபா நாங்க நினைக்கிறோம், நீங்க ஏன் வந்து தனி ஒரு நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு எதிராக வந்து மக்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. இது 3மே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹைதராபாத், ஜூனாகத் அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சோ காஷ்மீரிலும் பிற சுதேச அரசுகளும் தோன்றிய இயக்கங்கள் நில பிரபுத்துவத்தினுடைய நலிவு மற்றும் அங்க நிலவிய சமூக உறவுகளுக்கு எதிரானவை. சோ இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி தான் வந்து நடந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஹைதராபாத் நிசாம் என்ன பண்றாரு அப்படின்னா, விடுதலை பிரகடனம் செய்யறாரு. என்னோட வந்து சுதேச அரசு, நான் வந்து ஒரு விடுதலையான ஒரு எனக்குன்னு சொல்லி ஒரு தன்னாட்சி அரசு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன 48 மணி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காவல்துறை நடவடிக்கைகளை ஏற்படுத்துறாங்க. இந்த காவல்துறை நடவடிக்கை மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைதராபாத் வேற வழியே இல்லாம இந்தியாவோட இணைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏன் அப்படின்னா, அங்க சுதேச அரசுகள் அமையும் போது அங்கேயுமே நம்மளுக்கு அப்போஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்ப ஹைதராபாத் நிஜாம் மற்றும் அவரது ராணுவமான ரசாக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் தங்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்திக் கொள்ள தெலுங்கானா மக்கள் இயக்கத்தை கம்யூனிஸ்டுகள் வழிநடத்தினர். சோ அதனால என்ன பண்றாங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு போராட்டங்களை நடத்துறாங்க. இதன் காரணமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைதராபாத் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டப்பூர்வமான காரணம் வாய்ந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ போராட்டம் நடக்குதுனாலே ஆப்வியஸா அப்ப அங்க போய் அவங்க நம்மளோட சட்டம் ஒழுங்கு சீர் செய்தானே. சோ இந்த லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வரையில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்கள அப்போஸ் பண்ணி ஹைதராபாத் அப்போஸ் பண்ணி இவங்களுடைய காவல்துறைகள் வந்து அடக்குறாங்க. அப்படி வந்து இந்தியாவோட இணைச்சிடுறாங்க. இதே மாதிரி 1946ல இருந்து முதல்ல நம்ம பார்த்துட்டோம்ல, காஷ்மீரோட பிரச்சனை பார்த்துட்டு இருந்தோம்ல. சோ காஷ்மீரும் எப்படி இந்தியாவோட இணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதா இங்க கொடுத்திருக்காங்க. சோ 1946ல இருந்தே பட்டேல் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாராஜா ஹரி சிங் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காரு. நீங்க வந்து இந்தியாவோட இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எல்லா சுதேச அரசுகளோடையும் இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரோ அதே மாதிரி காஷ்மீர்லயும் போய் கேட்கிறாரு. ஆனா ஹரிசிங் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்ல என்னால முடியாது, காஷ்மீர் வந்து தனி அரசாதான் இருக்கணும், நாங்க பாகிஸ்தானோட இணைய விரும்பல, இந்தியாவோட இணைய விரும்பல அப்படிங்கறதே அவங்க சொல்றாங்க. சோ எங்களுக்கான ஒரு தனி நாடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தான் வந்து அப்போஸ் பண்றாங்களா இந்தியாவோட இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அவரோட ஸ்டாண்ட்ல அவர் ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. அந்த டைம்ல இந்திய விடுதலைக்கு சில மாதங்களுக்கு பின் அக்டோபர் 1947 which is ஆகஸ்ட் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அக்டோபர் 1947ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு நீ பாகிஸ்தானோட இணையா இல்ல இந்தியாவோட இணையமா,
இப்ப பாகிஸ்தானியர்கள் காஷ்மீர் இருக்கக்கூடிய வளங்களை வந்து எடுத்து சூறையாடுறதுக்காக சொல்லி பாகிஸ்தான்ல இன்வைட் பண்றாங்க. இதை பார்த்தப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹரிசிங்கால அதை வந்து ஹேண்டில் பண்ணவும் முடியல, அவங்களால கம்ப்ளீட்டா எதுவும் செய்ய முடியல. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியால வந்து சப்போர்ட் கேட்கிறாரு, எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்தியால சப்போர்ட் கேட்கும்போது வல்லபாய் பட்டேல் ரொம்ப தெளிவா இந்தியாவோட நீங்க ஒப்பந்தம் கையெழுத்திட்டா மட்டும்தான் எங்க சைட்ல இருந்து நாங்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கறதுல ரொம்ப குறியா இருக்காரு. சோ அப்படிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இணைப்புறுதி ஆவணத்துல கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கறதுல பட்டேல் ரொம்ப குறியா இருக்காரு. இதன் விளைவாக தான் காஷ்மீர் சுதந்திர இந்தியாவினுடைய ஒரு பகுதியாச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இந்த நிகழ்வின் போது தலைவர்கள் காஷ்மீர் மக்களுக்கு அளித்த உறுதிமொழிகளும் காஷ்மீர் மக்கள் மீதான அக்கறையும் அரசமைப்பு நிர்ணய சபையை ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசமைப்பு உறுப்பு 317 பிரகாரம் தனி அந்தஸ்து வழங்க காரணமாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 370. ஸோ ஆர்டிகல் 370 மூலமா என்ன பண்றாங்க, காஷ்மீர் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களுக்கான ஒரு அக்கறையை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கு. இதுதான் இப்போ நம்ம 2019 இந்த ஆர்டிகல் 370 வந்து வயலேட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு மேல கிடையாது, காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயலேஷன் நடந்தது வந்து இந்த ரூல் பிரகாரம் தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமித்ஷாவால் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ மோடியோட கவர்மெண்ட் தான் நடந்த ஒரு விஷயம். ஆர்டிகல் 370 அசால்ட்டா ஓவர் நைட்ல அவங்க தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹிஸ்டரி. இத்தனை வருஷமா நம்மளோட இந்தியா கிட்ட வரணும்னு சொல்லி மக்கள் ஏத்துக்கிட்டாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய ரூலர் அக்செப்ட் பண்ணிக்க மறுத்தாங்க. இந்த காரணங்கள்னால நம்ம அவங்களுக்காகன்னு சொல்லி ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தோம். ஸோ ஒரு சர்டன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்தஸ்தை நாங்க திருப்பி உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிகல் 370 நம்ம வயலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த இணைப்புறுதி ஆவணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் இணைப்புறுதி ஆவணம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆவணம் தான் பிரிவினையின் போது இந்திய சுதேச அரசர்கள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகிய ஏதேனும் ஒரு நாட்டுடன் இணைவதற்கான ஒப்பந்தமாக பயன்படுத்திக் கொள்ளப்பட்டுச்சு. நீ ஒண்ணு இங்கரு இல்ல அங்கரு, அவ்வளவுதான். நீ தனியா இருந்தா அப்படின்னா உன்னை சேவ் பண்றதுக்கு எங்களால முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சோ ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையே வரும் இல்ல. சோ இந்தியாங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பகுதியா இருக்கு, ஒரு கான்கிரீட்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு நாடு யார் சுப்பீரியர் பவர் இருக்காங்களோ அவங்க ஈஸியா வந்து அவங்களை கைப்பற்றிடலாம். அப்படி கைப்பற்றும் போது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனையா உருவாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்த்து இந்தியாவோட இணைஞ்சுக்கோ இல்ல பாகிஸ்தானோட இணைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த இணைப்புறுதி ஆவணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்படிதான் சுதேச அரசுகள் ஒவ்வொன்றும் இந்தியாவோட இணைஞ்சது. ஸோ அடுத்தது மொழி அடிப்படையில மாநிலங்களுடைய மறுசீரமைப்பு. ஸோ அடுத்தது என்ன, ஸோ எப்படி மொழி ரீதியா வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்டமைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல இருந்து அடுத்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.